Hello viewers. Hello viewers. Welcome to Mitch Mystery. Welcome to Mitch Mystery. 1987ல சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் நவம்பர் 19 2023 வருஷம் நடக்கிற உலக கோப்பை ஃபைனல்ல இந்தியாவோட கேப்டனா வந்து நிப்பான்னு சொன்னா அந்த டைம்ல யாருமே நம்பிருக்க மாட்டாங்க. சோ ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்து எப்படி இவ்வளவு பெரிய உயரத்தை ரோஹித் சர்மா அடைந்தார் அப்படின்ற ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களை செம்மையா மோட்டிவேட் பண்ணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சமயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வாட்ஸ்அப் அண்ட் Facebook பேஜை ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணிருங்க. இது 1987 வருஷம் அந்த ஒரு டைம்ல மகாராஷ்டிரால இருக்கிற நாக்பூர் அப்படின்ற சிட்டில அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அப்படி பிறக்கிற அந்த ஒரு ஆண் குழந்தை பார்த்தா தன்னோட லைஃப்ல நான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட தான் கண்ணை முழிக்குது. ஆனா என்னதான் அந்த குழந்தை உத்வேகத்தோட தன்னோட கண்ணை வெளுத்தாலும் அது எதிர்பார்த்த அளவுக்கு அதோட வாழ்க்கை பயங்கர சுமூகமா போக போதா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா அந்த குழந்தையோட தொடக்க காலகட்டமே பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரகிள் இருந்த வாழ்க்கை தான் அமைய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஆண் குழந்தை பிறந்த வீடு பயங்கர ரிச்சான ஃபேமிலியாவோ இல்லைன்னா ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவோ இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அந்த ஆண் குழந்தை பிறந்த வீடு ஏழை வீடா இருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தங்க போற வீடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் இருக்கிற வீட்டுல தான் தங்கவே போகுது. அப்படி தங்க போற அந்த ஆண் குழந்தையோட பேர் தான் ரோஹித் சர்மா. நம்ம ரோஹித் சர்மாவோட அப்பா பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் டிரான்ஸ்போர்ட் கம்பெனில ஒரு சின்ன சாதாரண வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த வேலையில பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அளவுக்கு பெருசா சம்பளம் கிடைக்குமான்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. சோ அந்த ஒரு சின்ன சம்பளத்தை வச்சு அவரால் வீட்டை அந்த அளவுக்கு பெருசா சமாளிக்கவே முடியல. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் என்ன மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வாங்குற சம்பளத்தை வச்சு நம்ம வீட்டை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். ஆனா நம்ம குழந்தைய நல்லா வளர்க்குற அளவுக்கு அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டா அது கிடையாது. சோ வேற வழியில நம்ம ஓரளவுக்கு நல்ல பொசிஷனுக்கு வர்ற வரைக்கும் நம்ம பையன் ரோஹித் சர்மா நம்ம வீட்டுல இருக்கிறத விட அவனோட தாத்தா வீட்லயும் அவனோட மாமா வீட்லயும் இருக்கதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியா பெற்றெடுத்த தன்னோட மகனையே பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வறுமையின் காரணமாக வேற வழியே இல்லாம ரோஹித் சர்மாவோட தாத்தா வீட்டுக்கும் மாமா வீட்டுக்கும் அனுப்புறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட ரோஹித் சர்மா தன்னோட சிறு வயதை பாத்தீங்கன்னா மேக்சிமம் தன்னோட பாட்டி வீட்லயும் மாமா வீட்லயும் தான் கழிக்கிறான். அதாவது வீக் டேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தா வீட்லயும் மாமா வீட்ல மட்டும் தான் கழிப்பான். வீக்கெண்ட் லீவ் வரும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மட்டும் தான் தன்னோட அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு போவானா. அந்த டைம்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு இருந்த ஃபீலிங்க சொல்லி தான் தின்னுன்ற அவசியம் கிடையாது. தன்னோட பையனை தான் கூடயே வச்சிருந்து பார்க்க முடியல அப்படின்ற சோகம் அவங்களுக்குள்ள எப்பயுமே இருந்துட்டே தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஃபீலிங் ரோஹித் சர்மாக்குள்ளேயே இருந்துச்சு. இருந்தாலும் தன்னோட அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க சொன்னதுக்காக தாத்தா வீட்டுக்கும் மாமா வீட்டுக்கும் போய் அங்கிருந்து தங்கியே தான் படிப்பை தொடர ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் படிப்பை தொடர்ந்துட்டு இருக்கப்ப அவனுக்கு திடீர்னு ஒரு விஷயத்துல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் கிரிக்கெட். எஸ் அவன் படிச்சுட்டு இருக்கப்ப கிரிக்கெட்ல அளவுக்கு அதிகமா ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு ஆர்வமே பார்த்தீங்கன்னா அவனோட பேஷனாவும் மாற ஆரம்பிக்குது. இந்த ஒரு பேஷனை பார்த்தீங்கன்னா அவன் ஆரப்பு படிக்கிறப்ப அவங்க மாமாவும் ஐடென்டிஃபை பண்றாரு. அப்படி ஐடென்டிஃபை பண்ண உடனே ரோஹித் சர்மாவை கூப்பிட்டு உனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்டோட பதில் சொல்றான். அவனோட எக்ஸைட்மெண்ட்டை பார்த்த உடனே அவங்க மாமா கிரிக்கெட் பிடிக்கணும் எதுக்கு சும்மா சும்மா போய் நீ விளையாண்டுட்டு இருக்க பேசாம நான் கிளப்ல சேர்த்து விடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே ரோஹித் சர்மா பயங்கர எனர்ஜியா கிளப்லயோ மாமா அப்ப நீ கண்டிப்பா சேர்த்து விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி ரோஹித் சர்மா சொன்ன உடனே அவங்க மாமா கொஞ்சம் கூட யோசிக்காம ரோஹித் சர்மா கூட்டு போய் ஒரு கிரிக்கெட் கிளப்ல சேர்த்து விட்டுறாரு. அப்படி கிளப்ல சேர்த்து விட்ட உடனே ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இனிஷியலா ஒரு பேட்ஸ்மேனா வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் அந்த கிளப்புக்குள்ள போறான். ஆனா அப்படி கிளப்புக்குள்ள போய் பாக்குறப்பதான் தெரியுது பேட்ஸ்மேன் லைன் கட்டி எக்கச்சக்கமான பேர் வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்றது. சோ அதை பார்த்த உடனே அவனுக்கு பக்குன்னு அடிச்சிருது. என்னடா இவ்வளவு பேட்ஸ்மேன் வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க, இந்த வரிசையில போய் நம்ம போய் பின்னாடி நின்னோம் அப்படின்னா நம்ம இந்த கிளப்ல ஒரு பெரிய ஆளா தெரியவே முடியாது. சோ நம்ம பேட்ஸ்மேன் ஆனதுக்கு பதிலா வேற எந்த வழியை சூஸ் பண்ணா ஈஸியா தெரியும்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அங்க ஸ்பின்னருக்கு தட்டுப்பாடு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. சோ அதை தெரிஞ்ச உடனே ஆத்தாடி அப்ப இதுல தான் வேகன்சி அதிகமா இருக்கு, நம்ம இதுல போய் நல்லா பவுலிங் போட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி ஸ்பின் போட ஆரம்பிச்சிடறான். அப்படி தன்னை ஒரு ஸ்பின்னர் அறிமுகப்படுத்தி கிளப்புக்குள்ள என்ட்ரான அந்த ஒரு டைம்ல நம்ம ரோஹித் சர்மா பேட்டிங்ல பாத்தீங்கன்னா 8வது ஆளா தான் இறங்கி விளையாண்டுட்டு இருந்தாப்ல. அப்படி விளையாண்டுட்டு இருக்கப்ப நம்ம ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஒரு குரூசியலான மேட்ச்ல இம்பார்ட்டன்டான விக்கெட்டை அசால்ட்டா தூக்கிடுறாப்ல. அதாவது ஸ்பின் போட்டு தூக்கிடுறாப்ல. அப்படி தூக்கின உடனே ரோஹித் சர்மாவோட புகழ் பயங்கரமா அந்த கிளப்ல பரவுது. அது அந்த கிளப்போட கோச் நோட் பண்ணிடுறாரு. அப்படி நோட் பண்ண உடனே ரோஹித் சர்மா கூப்பிட்டு தம்பி நீ செம்மையா விளையாடுற, உன் ஸ்கில்ல பாக்குறப்ப நீ இந்த ஸ்கூல்ல விளையாட வேண்டிய ஆளே கிடையாது, நான் இன்னொரு ஸ்கூல்லையும் கோச் பண்றேன். அந்த ஸ்கூல் பார்த்தா இந்த ஸ்கூலோட ஸ்டாண்டர்டோட நல்லாவே இருக்கும், அங்க எஜுகேஷனும் பயங்கரமா இருக்கும், அதே நேரத்துல கிரிக்கெட் அகாடமியும் சூப்பரா இருக்கும். சோ அந்த ஸ்கூல்ல நீ ஜாயின் பண்ணி அங்க நீ கிரிக்கெட் விளையாண்டு அப்படின்னா உனக்கான ஸ்கோப் பயங்கரமா கிடைக்கும், அதனோட ஃபியூச்சருக்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். சோ பேசாம அந்த ஸ்கூல்ல நீ வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே ரோஹித் சர்மா நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது சார், ஆனா இந்த ஒரு விஷயத்தை எங்க அங்கிள் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நான் அந்த ஸ்கூல்ல போய் படிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். உடனே கோச் அவ்வளவுதான்டா உன் அங்கிள் என்கிட்ட கூட்டுவா, நான் அவர்கிட்ட பேசுறேன், நான் அவரை கன்வின்ஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா நீ அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுவாரு, நீ உண்மையிலேயே செம்மையான பிளேயரா வருவா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்ன உடனே ரோஹித் சர்மா பயங்கர எக்ஸைட்மெண்டோட குடு ஓடி போய் அவங்க அங்கிள் அடுத்த நாளே கூட்டு வந்து கோச் பண்ணி நிப்பாட்டிடுறான். ஏன்னா அந்த ஒரு வயசு பார்த்தா அவனுக்கு சின்ன வயசு இல்லையா. சோ அவனுக்கு பார்த்தா அந்த வயசுல அவனோட இன்ட்ரெஸ்ட் தான் அளவுக்கு அதிகமா கண்ணுல தெரிஞ்சே தவிர அவனோட வீட்டோட வரும் அந்த அளவுக்கு பெருசா தெரியல. சோ அதனால அவங்க மாமா கூட்டு வந்து கோச் முன்னாடி நிப்பாட்டிட்டான். அப்படி நிப்பாட்ட அந்த ஒரு டைம்ல கோச் இந்த விஷயத்தை அவங்க மாமாட்ட சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவங்க மாமா சொன்ன ஒரே விஷயம் இதுதான், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் சார், அந்த ஸ்கூல்ல படிச்சா நல்லா தான் வருவான், ஆனா இந்த ஸ்கூல்ல 30 ரூபாய் ஃபீஸை கட்டி படிக்க வைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்படி இருக்கிறப்ப நீங்க சொல்ற அந்த ஒரு ஸ்கூல்ல
270 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். சோ அவ்வளவு தூரம் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு எங்க வீட்டுல வசதியே கிடையாது. சோ அங்க போய் ரோஹித் சர்மா படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். சப்போஸ் அங்க போய் இவன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உங்களால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சு அங்க ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் ரெடி பண்ண முடிஞ்சு அப்படின்னா நான் என்னோட மாப்பிள்ளையை யோசிக்காம அவங்க கொண்டு வந்து சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்ட சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கோச்சுக்கே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்திருக்கான் அப்படின்றதே தெரிய வருது. சோ அது தெரிஞ்ச உடனே அவன் கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்தாலுமே அவனோட ஸ்கில் பயங்கரமா இருக்கு. சோ அவன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணா அப்படின்னா உண்மையிலேயே அவன் வேற லெவல்ல வருவான். சோ அவனுக்காக நான் அந்த ஸ்கூல்ல போய் பேசிட்டு வரேன். சப்போஸ் அங்க ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அவனை அங்க சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு கோச் அங்க இருந்து கிளம்பி இவர் சொன்ன அந்த ஒரு ஸ்கூல் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல போய் பேசுறாரு. அப்படி பேசின உடனே அந்த ஸ்கூல் கமிட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்க முதல் பையனை கூட்டுவாங்க, அந்த பையனை பார்த்துட்டு நாங்க டிசைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கோச் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கூட்டு போய் அந்த ஸ்கூல்ல நிப்பாட்டுறாரு. அந்த ஸ்கூல் கமிட்டியோட ஹெட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மேல கீழே ஏற இறங்க பாக்குறாப்ல. அப்படி பார்த்த உடனே டக்குனு கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க என்ன சார் இந்த பையனுக்கு போய் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த பையனை சும்மா கூட்டுவாங்க, இவன் ஃப்ரீயாவே படிக்கட்டும், இவன் ஃபீஸே கட்ட தேவைன்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஃபீஸே கட்டாம ஸ்கூல்ல படிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபர் பண்ண இந்த ஒரு ஆஃபர் பாத்தீங்கன்னா கோச்சுக்கா இருந்தாலும் சரி, ரோஹித் சர்மாவுக்கு இருந்தாலும் சரி, இல்லன்னா அவங்களோட மாமாவுக்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வேற லெவல்ல வியப்பையும் ஆச்சரியத்தையும் கிரியேட் பண்ணுது. சோ இந்த ஒரு ஆஃபர் வந்த உடனே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தன்னோட பழைய ஸ்கூல்ல இருந்து டிசியை வாங்கிட்டு வந்து டக்குன்னு இந்த புது ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடுறான். அப்படி ஜாயின் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த ஸ்கூலோட கிரிக்கெட் கிளப்லயும் ஜாயின் பண்ணி வேற லெவல்ல எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ரோஹித் சர்மா புது கிரிக்கெட் கிளப்ல ஜாயின் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அவன் மைண்ட்ல தோன்ற ஒரே விஷயம் ஒன்னாதான் இருந்துச்சு, நம்மள இவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சு இந்த கிளப்ல ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எப்பயுமே ட்ரஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு நாள் அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா கோச் உன நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் சும்மா ஒண்ணு நோட் பண்ணல, கொஞ்சம் வித்தியாசமா வினோதமா நோட் பண்றாரு. ஏன்னா இதன் வரைக்கும் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா தன்னை ஒரு ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிமுகப்படுத்தி விளையாண்டுட்டு இருந்தான். ஆனா அன்னைக்கு கோச் பார்த்துட்டு இருக்கப்ப ரோஹித் சர்மா என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுவும் அவன் பேட்டிங் பண்ற ஸ்டைலே பாத்தீங்கன்னா ஒரு பவுலர் மாதிரி அவன் பேட்டிங் பண்ணவே இல்ல, ஒரு ப்ரொஃபஷனலான பேட்டர் பேட்டிங் பண்ண எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்த உடனே கோச்னால பயங்கரமான ஒரு இம்ப்ரெஸ், என்னடா நம்ம பவுலர் நினைச்சிட்டு இருந்தா பேட்ஸ்மேன் மாதிரி பேட் பண்ணிட்டு இருக்கான், சோ எதுக்கு இவன் 8வது இடத்துல இறங்கணும், பேசாம இவனை ஆர்டர் மாத்தி பார்க்கலாமே சொல்லிட்டு இவனை ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறக்கி விட்டுறாரு. பார்த்தா இறங்கணும் முதல் மேட்சே பாத்தீங்கன்னா தலைவர் 100 அடிச்சிடறாப்ல. இத பார்த்த உடனே கோச்சுக்குனாலும் வேற லெவல்ல கூஸ் பம்ப், ஆத்தாடி இவன் வேற லெவல் பிளேயரா இருக்கான்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா கூப்பிட்டு டேய் தம்பி நீ ஸ்பின்னர்லாம் கிடையாது, நீ ஒரு பவுலர்லாம் கிடையாது, நீ பயங்கரமான பேட்ஸ்மேன், சோ இனிமேல் பேட்டிங்ல பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் முதல் தடவையா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை பேட்ஸ்மேனை கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் மோட்டிவேட் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வெறித்தனமா பேட்டிங்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா விடாம வெறித்தனமா பிராக்டிஸ் பண்றான். அந்த ஒரு டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட அண்டர் 16 டீமுக்கான செலக்ஷன் நடக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அது தெரிஞ்ச உடனே அந்த ஒரு செலக்ஷனுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா போய் நிக்கிறான். ஆனா என்னத்தை தான் நின்றாலும் அந்த ஒரு செலக்ஷன்ல ரோஹித் சர்மா ஃபெயில்ட் ஆயிடுறான். அதாவது இந்தியாவோட அண்டர் 16 டீம்ல பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகல. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு வெறித்தனமான டிப்ரெஷனை கொடுக்குது. சோ அவ்வளவுதான் நம்ம கேரியரை முடிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல தான் புதுசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு வேற லெவல்ல ஹோப்பை கொடுக்குது. எஸ் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்டர் 16 டீமுக்கு தான் பாத்தீங்கன்னா பிசிசிஐ பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல என்ன ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துல இருந்து அண்டர் 16 டீமுக்கு நாங்க செலக்ட் பண்ண போறது கிடையாது, அண்டர் 15 டீம் அண்ட் அண்டர் 17 டீமுக்கு தான் நாங்க பிளேயர்ஸ் செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாங்க. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு வேற லெவல்ல கூஸ் பம்பை கொடுக்குது. ஏன்னா அண்டர் 17 டீமுக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் பிராக்டிஸ் பண்ணா அப்படின்னா அசால்ட் அண்டர் 17 டீமுக்கு போய் நின்று செலக்ட் ஆயிரலாம் இல்லையா. சோ அதனால கண்டிப்பா நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வெறித்தனமா நம்ம ரோஹித் சர்மா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பிராக்டிஸ் பண்றதோட மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் அண்டர் 17 டீம் செலக்ஷனுக்கு போயிட்டு அங்க செலக்ட் ஆகவும் செய்யறாரு. அப்படி செலக்ட் பண்ண அண்டர் 17 டீமோட ஹெட் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ரோஹித் சர்மா ரொம்ப 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 பிடிச்சு போயிருதுன்னா அவரோட அப்பியரன்ஸ் மட்டும் வச்சு கிடையாது, அவரோட பிளேயிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது. சோ உடனே ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைலா கலெக்ட் பண்றாரு. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்பதான் ரோஹித் சர்மா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்திருக்கான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்ச உடனே நம்ம இந்த பையனுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணியான்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவனை டீம்ல பிளே பண்ண சொல்றாரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தா ரோஹித் சர்மாக்கு வேற லெவல்ல எமோஷனை கிரியேட் பண்ணுது. சோ அதனாலே நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு நம்மளுக்கு இவ்வளவு தூரம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து விளையாட வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி விளையாண்டதை விட இனிமேல் பயங்கரமா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்தனமா பிராக்டிஸ் பண்ணி அதுக்கடுத்து பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி பிளே பண்ணதோட பலனா பாத்தீங்கன்னா மும்பையோட ரஞ்சி டிராபி டீம் இருக்கு, அந்த டீம்ல செலக்ட் ஆகவும் செய்யறாரு. அந்த ரஞ்சி டிராபி நம்ம ரோஹித் சர்மா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி 2006வது வருஷம் இந்தியாவோட அண்டர் 19 வேர்ல்ட் கப் டீம்லயும் செலக்ட் ஆறாரு. அந்த ஒரு அண்டர் 19 வேர்ல்ட் கப் டீம்லயும் நம்ம ரோஹித் சர்மா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணதுனாலயே அடுத்த வருஷமே அதாவது 2007வது வருஷமே நம்ம ரோஹித் சர்மாவோட ட்ரீமான அதாவது மிகப்பெரிய கனவான இந்தியாவோட நேஷனல் டீம்லயும் செலக்ட் ஆறாரு. அப்படி இவர் இந்திய நேஷனல் டீம்ல செலக்ட் ஆன அந்த ஒரு டைம்ல இவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் செலக்ட் ஆன அந்த ஒரு டைம்ல தான் புதுசா பாத்தீங்கன்னா உலகத்திலேயே T20 வேர்ல்ட் கப் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே பிசிசிஐ நம்ம இளம் பட்டாளத்தை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இருக்கிற யங் பிளேயர்ஸ் மட்டும் அனுப்புவோம் சொல்லிட்டு முடிவு பண்ணி யங் பிளேயர்ஸ் சூஸ் பண்றாங்க. அப்படி சூஸ்
பண்ணதுல ஒரு பிளேயரா நம்ம ரோஹித் சர்மாவும் வந்து நிக்கிறாரு. அப்படி வந்து நிக்கிறத மட்டும் இல்லாம அந்த T20 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக நடந்த ஒரு குரூசியலான மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா அசால்ட்டா 50 அடிக்கிறாப்ல. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த ஃபைனல் மேட்ச் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஃபைனல் மேட்ச்ல வெறும் 16 பால்ல நம்ம ரோஹித் சர்மா 30 ரன் அடிச்சிட்டாப்ல. இந்த இரண்டு விஷயம் தான் BCCI பயங்கரமா நம்ம ரோஹித் சர்மா பக்கம் திரும்பி பார்க்க வைக்குது. யாடாவே எங்கடா நீ இவ்வளவு தூரம் விளையாடுறியா, அப்ப நம்ம இவனை விடவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி உங்க முடிவு பண்ண அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா தோனியோட தலைமையின் கீழ இந்தியா டீம் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் அடிச்சுட்டு வந்துருது. அப்படி அடிச்சுட்டு வந்து அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா இந்தியால புதுசா இன்னொரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுதான் IPL T20 அப்படின்ற ஒரு சீரிஸ். அந்த ஒரு சீரிஸ்ல எக்கச்சக்கமான டீம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் பயங்கரமா காசை போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கப்ப வேர்ல்டு கப்ல பயங்கரமா சேனான நம்ம ரோஹித் சர்மாவையும் குருன்னு எல்லா டீமுமே கண்ணை வச்சிட்டு இருந்தாங்க. அப்படி வச்சதுல டெக்கான் சார்ஜர்ஸ் டீம் அவர் அல்லேக்கா தூக்கிடுறாங்க. அப்படி தூக்குனதோட பலனா நம்ம ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா அந்த டீமுக்காக வெறித்தனமா விளையாண்டு அந்த ஒரே சீசன்ல கிட்டத்தட்ட 400 ரன் அடிச்சு தள்ளிடுறாரு. அப்படி ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் சீசன்லயே அதுவும் ஒரே சீசன்லயே 400 ரன் அவர் அடிச்சு அந்த ருத்ர தாண்டவத்தை பார்த்து அந்த டீம்ல இந்த கில்கிஸ்டா இருந்தாலும் சரி, சைமன்ஸ் இருந்தாலும் சரி வேற லெவல்ல மறந்து போயிடுறாங்க. யாருடாவே இந்த வயசுல இன்னமும் விளையாண்டுட்டு இருக்கான், அப்ப இவன் வேற லெவல் பிளேயரா வருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால ஒரு எமர்ஜிங்கான யங் வைப் பிளேயர் உருவாயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த BCCI அவரை உற்று நோக்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம ரோஹித் சர்மா வேற லெவல்ல சைன் ஆயிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் ரோஹித் சர்மா எதிர்பார்க்காத சில விஷயங்களும் அவரோட லைஃப்ல நடக்க ஆரம்பிக்குது. அதுதான் ரோஹித் சர்மா வளர்ச்சிருந்துட்டு இருந்த இந்த டைம்ல இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து ஒரு யங் வைப்ரண்டான பிளேயர் வேற லெவல்ல வளர்ச்சிருந்துட்டு இருந்தாரு. அவர் தான் விராட் கோலி. எஸ், இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் ஒரு டஃப் காம்படிஷன் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்ததுக்கு மாற ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விராட் கோலி வேற லெவல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரோஹித் சர்மா கீழ் நோக்கி சறுக்க ஆரம்பிச்சாரு. எஸ், என்னதான் ரோஹித் சர்மா பயங்கரமான பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் நேஷனல் டீம்ல எடுத்தாலும் அவர் ஸ்டார்டிங்ல இருக்கிற சில சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்ல. சோ அதனாலே இவனுக்கு பெருசா ஸ்டஃப் இல்ல, இவன டீம்ல வச்சுக்கலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2008 வருஷம் ரோஹித் சர்மா நேஷனல் டீம்ல இருந்து தூக்கி விட்டுறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு வெறித்தனமான டிப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. சோ நம்ம ஸ்கில்ல ப்ரூவ் பண்ணாதான் அடுத்த வருஷமாவது நம்ம நேஷனல் டீம்ல போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2009 வருஷம் நடந்த IPL மேட்சஸ்ல வேற லெவல்ல விளையாட ஆரம்பிக்கிறாப்ல. அதோட பலனா பாத்தீங்கன்னா அந்த வருஷம் KKR கடையில நடந்த மேட்ச்ல கடைசி ஓவர்ல 21 ரன் அடிச்சா வின் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கும். அந்த டைம்ல கடைசி ஓவர்ல நம்ம ரோஹித் சர்மா தான் நிக்கிறாரு. சோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி நினைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த ஓவர்லயே பாத்தீங்கன்னா 2 6 2 4 அடிச்சு டெக்கான் சார்ஜர்ஸ் வின் பண்ண வச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா BCCI இம்ப்ரெஸ் பண்ணுது. ஆனா என்னதான் இம்ப்ரெஸ் பண்ணாலும் இது ஒரு மேட்ச் தானே, அதனால இதை அவங்க அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கவே இல்ல. சோ ரோஹித் சர்மா அப்ப இதெல்லாம் நமக்கு பத்தாது, நம்ம ஸ்கில்ல இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷமே நடந்த ரஞ்சி டிராஃப்ல குஜராத்துக்கு எதிரான மேட்ச்ல விருத்தமா விளையாண்டு ஒரே இன்னிங்ஸ்ல 300 ரன் அடிச்சிராப்ல. சோ இந்த ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி பாத்தீங்கன்னா இப்போ BCCI ரோஹித் சர்மா பக்கம் திரும்பி பார்க்க வைக்குது. திரும்பி பார்க்க வைக்கிறதோட மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல நடக்கிற ரைஸ் சீரிஸ்க்கு ரோஹித் சர்மாவை செலக்ட் பண்ண வைக்குது. சோ அப்படி செலக்ட் பண்ணா நம்ம ரோஹித் சர்மாக்குனால வேற லெவல்ல ஹாப்பி. ஆத்தாடி நம்ம மறுபடியும் நேஷனல் டீமுக்காக விளையாட போறோம்டா அப்படின்ட்டு வேற லெவல் எக்ஸைட்மெண்டோட பங்களாதேஷ் போறாப்ல. ஆனா அப்படி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவரை செலக்ட் பண்ணது விளையாட வைக்கிறதுக்காக கிடையாது, பெஞ்ச்ல உட்கார வைக்கிறதுக்காக அப்படின்றது. எஸ், பங்களாதேஷ்ல நடந்த அந்த ட்ரை சீரிஸ் 5 மேட்ச்லயுமே ஒரு மேட்ச்ல கூட ரோஹித் சர்மாவை பிளேயிங் லெவல்ல எடுக்கவே இல்ல. எல்லா மேட்ச்லயுமே ரோஹித் சர்மா பெஞ்ச்ல உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்த்தாராம். இப்படி இவரை பெஞ்ச்ல உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க வச்ச அந்த ஒரு டைம்ல இவருக்கு கொடுக்க வேண்டிய பிளேஸ்ல வேற 2 பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க 2 பேர் தான் விராட் கோலி அண்ட் சுரேஷ் ரெய்னா. சோ அந்த டைம்ல ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா என்ன இப்படி கூட்டு வந்து பெஞ்ச்ல உட்கார வச்சதுக்கு என்ன கூட்டு வராமே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கண் கலங்கி ஃபீல் பண்ணாராம். அப்படியே அந்த சீரிஸும் முடியுது. ரோஹித் சர்மா கவலையோட வீட்டுக்கு திரும்பிடுறாரு. ஏன்னா அந்த சீரிஸ்ல விளையாடுறதா மட்டும் தான் அவர் அடுத்தடுத்த சீரிஸ்க்கு எடுப்பாங்க இல்லையா. ஆனா அந்த சீரிஸ்ல இவர் ஒரு தடவை கூட எடுக்கல அப்படின்னா இவருடைய பெர்ஃபார்மன்ஸே தெரியாம போயிடும் இல்லையா. சோ ஃபியூச்சர்ல நம்ம டீம்ல எடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற டவுட்லயே வீட்டுல உட்கார்ந்து இருந்தாப்ல. அப்படி உட்கார்ந்து அந்த டைம்ல தான் அவருடைய லக்குக்கு இன்னொரு விஷயம் நடக்குது. அதுதான் சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸ்ல செலக்ட் ஆன VVS லக்ஷ்மன் பாத்தீங்கன்னா இன்ஜுரினால வெளியே போயிடாப்ல. சோ அந்த இடத்துல வேற யாரடா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு BCCI தேடிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ரோஹித் சர்மா தான் டக்குனு மைண்ட்ல வந்து நின்னாப்லையாம். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவர் ரஞ்சி டிராஃப்ல ஒரே இன்னிங்ஸ்ல 300 ரன் அடிச்சிருந்தாப்ல இல்லையா. சோ இவர் இறங்கினா கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையில இவரை செலக்ட் பண்றாங்க. அப்படி இவரை செலக்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நாக்பூர்ல தான் நடக்க போகுது. அதாவது இவர் பிறந்த மண்ணில தான் நடக்க போகுது. அது தெரிஞ்சோடனே ரோஹித் சர்மா குடுகுடுன்னு ஓடி போய் அம்மா அப்பா நம்ம ஊர்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது, என்னோட விளையாட்டை நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு கூட்டு வந்துட்டாப்ல. அப்படி கிரவுண்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா பாக்கனாலும் பயங்கர எக்ஸைட்மெண்ட், நம்ம பையன் விளையாடுறத நம்ம கண் கூட பார்க்க போறோம் அப்படின்னு. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. மேட்ச் தொடங்குறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா துரதிர்ஷ்டவசமா இன்ஜுரி ஆயிராரு. ரோஹித் சர்மாவும் இது சின்ன இன்ஜுரியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பெவிலியனுக்குள்ள போறாப்ல. அப்படி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது சின்ன இன்ஜுரி கிடையாது, பெரிய இன்ஜுரி, நீங்க இந்த சீரிஸ்ல இருந்து வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியேற்றி விட்டுறாங்க. இந்த ஒரு விஷயம் ரோஹித் சர்மாக்கு மட்டும் கிடையாது, தன்னுடைய பையனோட முதல் டெஸ்ட் ஆட்டத்தை பார்க்க வந்த அவங்க அம்மா அப்பாவுக்குமே பயங்கரமான டிப்ரெஷனை தான் கொடுத்துச்சு. சோ இப்படி நடந்த விஷயங்கள்
தலைவர் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருந்த நம்பிக்கையவே கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணிடுது. ஏன்னா ட்ரை சீரிஸும் ஒரு மேட்ச் கூட ஆடல, செலக்ட் பண்ண டெஸ்ட் மேட்சும் இன்ஜுரி ஆயிட்டார் இல்லையா, அப்படின்னா இவரை எப்படி அடுத்த டீம்ல எடுப்பாங்க, எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா. அதனாலதான் ரோஹித் சர்மா செம்ம ஃபீலிங்ல கதறி அழுகிறாப்ல. ஆனா அழுதா வழி பறந்துருமா என்ன, இறங்கி ஆடினாதானே வழி பிறக்கும். சோ அந்த ரோஹித் சர்மா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாப்ல. அதனாலே அப்பக்கப்ப சான்ஸ் கிடைச்சாலும் அந்த சான்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாப்ல. ஆனா என்னதான் யூஸ் பண்ணாலும் காலங்கள் தான் ஓடுதே தவிர அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றமும் வரவே இல்லை. சோ இப்படியே டைம் டேக்கிங் ஆகுது. 2010 வருது. அந்த ஒரு டைம்ல ஜிம்பாப்வேக்கு எதிராக நடந்த ஒரு சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தன்னுடைய முதல் செஞ்சுரியை பதிவு பண்றாரு. இந்த ஒரு செஞ்சுரி பாத்தீங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்களான சஞ்சய் மஞ்சுரேக்கர், ரவி சாஸ்திரி அண்ட் சுனில் கவாஸ்கர் வேற லெவல்ல ஈர்த்ததுன்னா சும்மா ஒண்ணும் இருக்கலைங்க. அவங்க 3 பேருமே ரோஹித் சர்மாவோட ஃபேனாவே மாறிடுறாங்க. மாறதோட மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா செம்ம டாக்டிக்கலா விளையாடுறாரு. இவர் தாங்க சச்சினோட அடுத்த வாரிசு அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு வெறித்தனமான பூரிப்பை கிரியேட் பண்ணுது. அந்த ஒரு டைம்ல தான் 2011 வேர்ல்ட் கப் நடக்க போறதுக்கு முன்னோட்டமா சவுத் ஆப்பிரிக்கா ஓடிய சீரிஸும் வருது. அந்த டைம்ல அந்த சீரிஸ் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான சீரிஸா கருதப்பட்டுச்சு. அதுல ஒழுங்கா விளையாண்டா மட்டும் தான் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல செலக்ட் ஆக முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சு. இந்த ஒரு விஷயம் ரோஹித் சர்மாக்கும் நல்லாவே தெரியும். அந்த டைம்ல இந்தியாவோட கேப்டனா இருந்த தோனிக்கும் நல்லா தெரியும். சோ தோனி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஸ்கில்ஸை இன்னும் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அது வரைக்கும் மிடில் ஆர்டர் ஆடிட்டு இருந்த ரோஹித் சர்மாவை இனிமே நீ ஓப்பனிங் இறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் இறக்கி விடுறாப்ல. சோ ஸ்கூல் டேஸ்ல எப்படி ஒரு கோச் இவரை ஓப்பனிங் இறக்கி விட்டு அழகு பார்த்தாரோ அதே ஒரு அழகான வேலையை தான் அந்த ஒரு டைம்ல தலை MS தோனி ரோஹித் சர்மாக்கு பண்ணாரு. சோ ரோஹித் சர்மாவோட இன்டர்நேஷனல் ஓப்பனிங் அப்படின்ற ஜேர்னி தலை MS தோனிட்டு இருந்து ஆரம்பிச்சிச்சு. இதை தோனி பண்ணது என்னமோ நல்ல விதத்துக்காக தான் பண்ணாப்ல. நம்ம ரோஹித்தும் பாத்தீங்கன்னா பயங்கர எனர்ஜியோட தான் இறங்கி விளையாண்டாப்ல. ஆனா என்னதான் விளையாண்டாலும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சீரிஸ்ல அவரால் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல. இன்னும் தெளிவா சொன்னோம் அப்படின்னா 5 மேட்ச் விளையாண்டு வெறும் 49 ரன் தான் அடிச்சாப்லையாம். சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா BCCI மறுபடியும் திங்க் பண்ண வைக்குது. அதுவும் இந்த சீரிஸ் தான் வேர்ல்ட் கப்புக்கு முக்கியமான சீரிஸ்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்படி இருக்கப்ப இதுலயே இவ்வளவு மொக்கையா விளையாண்டாம் வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் பண்ணுவாங்களா என்ன, வாய்ப்பே கிடையாதுல. சோ அதுதான் அங்கேயும் நடந்துச்சு. 2011 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்து ரோஹித் சர்மாவை தூக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ரோஹித் சர்மாக்கு வெறித்தனமான டிப்ரெஷனை கொடுக்குது. இந்த டிப்ரெஷனுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வருஷம் இந்தியா வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிருச்சு. அப்படி வின் பண்ண அந்த ஒரு டீம்ல இவர் இல்லாம போயிட்டார் இல்லையா. சோ அதுதான் இவருக்கு அளவுக்கு அதிகமான வருத்தத்தை கொடுத்துச்சு. என்னத்த வருத்தத்தை கொடுத்தாலும் அடுத்த ஸ்டெப் புஷ் பண்ணி போனாதான் மறுபடியும் நேஷனல் டீமுக்குள்ள வர முடியும் இல்லையா. சோ கவலைகளை மறந்து மறுபடியும் காலை முன்னாடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படி இவர் காலை முன்னாடி வச்ச அந்த ஒரு டைம்ல இந்தியா வேர்ல்ட் கப்பை வின் பண்ணனாலே சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் ரெஸ்ட கொடுத்து யங் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பிட்டதுல ஒரு பிளேயர் தான் ரோஹித் சர்மா. அங்க போன ரோஹித் சர்மா இருந்த எல்லா காட்டத்தையும் காட்டுன்னு வெஸ்ட் இண்டீஸ் மேல காட்டி 5 மேட்ச்ல 299 ரன் அடிச்சு விடுவாப்ல. அது மட்டும் கிடையாது, பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட் வாங்கிடுவாப்ல. சோ அதனாலே அவருடைய ஃபேன் பாய்ஸான ரவி சாஸ்திரி, கவாஸ்கர், மஞ்சுரேக்கர் மறுபடியும் வந்து நாங்க தான் அப்பயே சொன்னோம்ல இவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பயங்கரமா புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி புகழ்ந்து பேசினதோட மட்டும் இல்லாம அடுத்து நடந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீரிஸ்க்கும் ரோஹித் சர்மா போய் தாங்க ஆகணும், இவர் தாங்க அடுத்த சச்சினோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அனுப்பிவிட்டாங்களா. பார்த்தாங்க போன நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா சொதப்புன்னு சொதப்பி மொத்தமே அந்த சீரிஸ் ஃபுல்லா 100 ரனுக்கும் கம்மியா தான் அடிச்சாப்லையா. அப்படி அடிச்சோடனே அது வரைக்கும் ஃபேன் பாய்ஸா இருந்தாங்க, இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்க கப்புச்சுப்புன்னு ஆயிட்டாங்களாம். அது மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்து நடந்த ஸ்ரீலங்கா சீரிஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் சொதப்புன்னு சொதப்பிடுவாப்ல. அதாவது 5 மேட்ச்ல பாத்தீங்கன்னா மொத்தமே 13 ரன் தான் அடிப்பாப்ல. இந்த ஒரு சீரிஸ்னாலே இதுவரைக்கும் ரோஹித் சர்மா சேர்த்து வச்சிருந்த எல்லா பேருமே மொத்தமா டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. ஏன் இதுவரைக்கும் இவரை சப்போர்ட் பண்ணி புகழ்ந்துட்டு இருந்தவங்க கூட இவரை கேலி கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவரெல்லாம் சும்மா தான் போல டம்மி பீஸ் போல. இவருடைய பேட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே மாதிரியான சின்ன டீம் கூட தான் இருக்கு, பெரிய டீம் கூட பாத்தீங்கன்னா புஸ்வானமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுலயும் ரோஹித் சர்மாவுடைய தீவிரமான ஃபேனான இயான் சேப்பல் ஏங்க இவர் சரியான அட்டச்சோம்பேறியா இருக்காருங்க. அரை தூக்கத்துல எந்திரிச்சு வந்து நெட் பிராக்டிஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி கேம் விளையாண்டுட்டு இருக்காப்ல. இவர் பாட்டுக்கு இவருடைய விக்கெட்டை ஜாலியா தூக்கி கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காப்ல. நான் கூட இவரை என்னமோ ஏதோன்னு நினைச்சேன், பார்த்தா இவர் டம்மி பீஸா இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா கழுவி ஊத்திட்டாராம். அது இவர் மட்டும் கிடையாது, அந்த டைம்ல ரோஹித் சர்மாவோட தீவிரமான ஃபேனா இருந்த எல்லாருமே ரோஹித் சர்மாவை கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க. ஏன் கட்டுற கூட எழுத ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு பயங்கரமான டிப்ரெஷனை கொடுக்குது. சோ அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு அப்படின்னு ரோஹித் சர்மா டிப்ரெஷன் ஆயிட்டு இருந்த அந்த டைம்ல தான் ரோஹித் சர்மாவோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ற சில நபர்களும் அவருடைய வாழ்க்கையில வர்றாங்க. அந்த 2 நபர்கள்ல முதல் நபர் தான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான கிப்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்கன்னா. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே ரோஹித் சர்மாவை டவுன் கிரேட் தான் பண்றீங்க, ஆனா நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு பயங்கரமான ஸ்கில் உள்ள பர்சன் ரோஹித் சர்மாக்குள்ள இருக்காரு. நான் இப்ப சொல்றதை நீங்க நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. ரோஹித் சர்மா விராட் கோலியை விட வெறித்தனமான பிளேயர், அந்த ஒரு பிளேயரை நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிப்ஸ் தன்னோட வேர்ட்ஸை சொல்றாரு. இப்படி கிப்ஸ் சொன்ன இந்த ஒரு வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு வெறித்தனமான கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. அந்த கான்ஃபிடன்டா ரோஹித் சர்மா வெறித்தனமா விளையாட ஆரம்பிக்கிறார். அப்படி விளையாண்டதோட பலனா 2013 வருஷம் நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கு பாத்தீங்களா, அந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான ஸ்குவாடுக்குள்ளே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை செலக்ட் பண்ண வைக்குது. அப்படி செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாடுறதுக்காக இங்கிலாந்துக்கு போகுது.
போகுது. அப்படி போன அந்த ஒரு டைம்ல அவருக்கு பயங்கரமான நம்பிக்கை கொடுத்த இரண்டாவது நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலை MS தோனி தான். எஸ், அது வரைக்கும் அவர் ஃபார்ம் எல்லாம் டம்மி பட்டாசு, அவர் அந்த அளவுக்கு பெருசா பெரிய டீம் விளையாட மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் பண்ணி எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்த டைம்ல நம்ம தலை MS தோனி பாத்தீங்கன்னா மறுபடியும் ரோஹித் சர்மா மேல நம்பிக்கை வச்சு, நீ நடுவுல எல்லாம் இறங்க வேணாம், நான் மறுபடியும் உன்னை ஓப்பனிங்கா இறக்கி விடுறேன், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன் ஸ்கில்ல ப்ரூவ் பண்றதுக்கான டைம் தான் இந்த டைம், நீ ஓப்பனிங் இறங்கி விருத்தனமா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவை மறுபடியும் ஓப்பனிங் இறக்கி விடுறாரு. இப்படி நம்ம தலை MS தோனி மறுபடியும் நம்ம ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறக்கி விட்டதுனால நம்ம ரோஹித் சர்மா MSD நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை நம்ம காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீரிஸ்ல வெறித்தனமா விளையாடுறாரு. அதுவும் சின்ன டீம் பெரிய டீம் கிடையாது, எல்லா டீமையும் சதசதம் சதிச்சு 5 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 177 ரன் அடிக்கிறாரு. அதாவது நம்ம விராட் கோலி இருக்காரு பாத்தீங்கன்னா அவரோட ஒரு ரன் கூட்டத்தை அடிச்சிடறாரு. சோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம ரோஹித் சர்மாக்கு பாசிட்டிவான ஒரு ஹோப்பை கொடுக்குது. அதுவும் இந்த ஹோப் சாதாரண ஹோப்பா அவருக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த ஒரு சீரிஸ், அதாவது சாம்பியன்ஸ் டிராபி 2013 வருஷம் பாத்தீங்கன்னா இந்தியா கப்பையும் அடிச்சுட்டு வந்துருது. சோ இந்த ஒரு கப்பு பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மாக்கு வேற லெவல்ல கான்பிடென்ட்டா கொடுக்குது. இந்த ஒரு கான்பிடென்ட் பாத்தீங்கன்னா அவரோட IPL கேரியர்லயும் வெளிப்படுது. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா மூன்றாவது ஒரு நபர் பாத்தீங்கன்னா இவர் மேல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சு இவர் இன்னும் கொஞ்சம் மேல புஷ் பண்றாரு. அவர் தான் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர். எஸ், அது வரைக்கும் டெக்கன் சார்ஜர்ஸ்க்காக விளையாண்டுட்டு இருந்த நம்ம ரோஹித் சர்மா மேல நம்பிக்கை வச்சு, நீ இனிமேல் டெக்கன் சார்ஜர்ஸ்ல விளையாட வேணாம், நீ மும்பை இந்தியன்ஸ்க்கு வா, மும்பை இந்தியன்ஸ்க்கு வரதோட மட்டும் நீ நின்ற கூடாது, நீ இங்க கேப்டனா இருந்து நம்ம டீம் வேற லெவல்ல ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சச்சின் பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மாக்கு கேப்டன் பதவியை கொடுத்துறாரு. பார்த்தா சச்சின் தான் மேல வச்சிருக்க நம்பிக்கை நம்ம காப்பாத்தியானோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அந்த சீரிஸ்ல வெறித்தனமா பிளே பண்றதோட மட்டும் இல்லாம கேப்டன்சியும் பண்ணி மும்பை இந்தியன்ஸுக்கு கப்பை வாங்கி கொடுத்துறாப்ல. இந்த ஒரு விஷயம் டோட்டல் இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருது. அதுவும் BCCஐ வேற லெவல்ல வியக்க வச்சிருது. ஏன் அந்த டைம்ல இந்த உலகத்தோட நம்பர் 1 பேட்ஸ்மேனா இருந்த நம்ம விராட் கோலியை என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலை MS தோனிக்கு அப்புறம் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு நல்ல கேப்டன் அப்படின்னா நம்ம ரோஹித் சர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெளிப்படையா அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. அதுக்கடுத்து ரோஹித் சர்மாவோட அச்சீவ்மெண்ட் சொல்லி தான் தெரியன்ற அவசியம் கிடையாது. அது வரைக்கும் சாதாரண பேட்ஸ்மேனா இருந்த நம்ம ரோஹித் சர்மா அதுக்கடுத்து ஹிட்மேனாவே மாறினாரு. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே பண்ணாத அச்சீவ்மெண்டான 3 டபுள் செஞ்சுரிய நம்ம ரோஹித் சர்மா அடிச்சு வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் மேல IPL 5 கப்பும் வாங்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, 2 ஆசியன் கப்பும் வாங்கி கொடுத்திருக்காப்ல. இதுக்கெல்லாம் மேல இப்ப 2023 வருஷம் இந்தியாவோட வேர்ல்டு கப் டீமோட கேப்டனா இருந்து இந்தியாவை வேர்ல்டு கப் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்காப்ல. அதுவும் ஒரு மேட்ச் கூட தோக்காம கொண்டு போயிருக்காரு. சோ ஒரு காலத்துல இவன்ட்டெல்லாம் ஸ்கில் இல்லைங்க, இவெல்லாம் டம்மி பட்டாசு அப்படி இப்படின்னு பயங்கரமா இகழ்ந்து பேசின எல்லாருமே இப்ப ரோஹித் சர்மாவை வியந்து பாக்குற அளவுக்கு, என்னையா இந்த மனுஷன் உடம்பே வளைக்காம 6 அடிக்கிறாப்ல, அதுவும் ஃபாஸ்ட் பால்ல லட்டு மாதிரி 6 அடிக்கிறாப்ல, குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் பால்லயே அசால்ட்டா 6 அடிக்கிறாப்ல அப்படின்னு வியந்து பேசுற அளவுக்கு மாறிட்டாப்ல. இதுக்கெல்லாம் மேல ஓடிஐல அளவுக்கு அதிகமான 6 அடிச்ச ஒரே பேட்ஸ்மேன் அப்படின்ற ரெக்கார்டையும் நம்ம ரோஹித் சர்மா தான் வச்சிருக்காப்ல. இது மட்டுமா 3 டபுள் செஞ்சுரி ஹையஸ்ட் ODI ரன் ஸ்கோரர் அப்படின்ற ரெக்கார்டை இவர் தான் வச்சிருக்காப்ல. இதுக்கெல்லாம் மேல இந்த உலகத்திலே 10,000 ரனுக்கு மேல அடிச்ச சில பேர்ல நம்ம ரோஹித் சர்மா ஒருத்தர். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கோலி கூட அடிக்கடி நம்ம செஞ்சுரி அடிக்கிற விஷயத்தை பார்த்துட்டே இருக்கோம், நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ரோஹித் சர்மா அடிக்கிறது அந்த அளவுக்கு பெருசா நோட் பண்ணவே மாட்டோம். ஆனா இந்த உலகத்துல ODIல அளவுக்கு அதிகமான செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்ல கோலி அண்ட் டெண்டுல்கருக்கு அடுத்து நம்ம ரோஹித் சர்மா தான் இருக்காப்ல. அதுவும் எவ்வளவு அடிச்சு வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஜாலியா 31 செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காப்ல. இதுக்கெல்லாம் மேல இந்த உலகத்திலேயே வேர்ல்டு கப்ல அளவுக்கு அதிகமான செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்க ஒரே நபரும் ரோஹித் சர்மா தான். அதாவது மொத்தம் வேர்ல்டு கப்ல மட்டும் 7 செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காப்ல. இப்பெல்லாம் அடிச்சா இவரை ஹிட்மேன் சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க, நீங்களே சொல்லுங்க பாப்போம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஹிட்மேனோட ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.